ஒரு நிமிஷம் இரு. என்ன என்ன கலாச்சிட்டாராமா? என்ன பல்லு விளக்கத்தை பார்த்து சிரிக்கிற முதல்ல நீதான். 5 மணிக்கு ஆய் போறப்போ இதுல தண்ணி படாம இருக்குன்றதுக்காக ஒரு பிரஷ் எடுத்து அந்த பிரஷ் வழியா கிளீன் பண்ணிக்கிட்டேன். அந்த பிரஷ்ல தான் நீங்க பல்லு விளக்கிட்டு இருக்கீங்க. இந்த வேலை பார்க்குற இடத்துல சுத்தில செம்மடி. என்னாச்சு கையில? ஒண்ணு இல்லடா, ஒரு சின்ன பாயிட்டா 20 பேரு விட்டு திரும்புனா முடியுமாடா? சின்ன போயிட்டு ஓடிட்டாடலாம் அப்படி பேல. நேற்று நைட்டு தூங்கிட்டேன். சரி வந்து ஒரு நேரம் எழுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட உள்ள போல. காட்டு லூசு சொல்ல எழுப்ப வேண்டியதானே நீ? எழுப்புனா சிரிச்சிருப்ப, சந்தோஷப்பட்டு தூங்கி இருப்ப. அந்த சந்தோஷத்தை அவனுக்கு தரமாட்டேன். பைத்தியம், அடிபட்டு வந்தா யாருன்னா சிரிப்பாங்களா? இன்னும் ரொம்ப அடி, ரத்தம் ரொம்ப போயிடுச்சா? சரியான அடி. ரத்தம்னா அந்த இடத்துல அப்படியே இதுவாயிடுச்சு, பாத்துச்சு. அப்படி என்ன வேலை பண்ணி கிழிச்ச நீ? நீதான் அப்ப திட்டி நான் வேலைக்கே போக மாட்டேன்றேன். அதுக்குன்னு இப்படி கை காலம் அடிபட்டு வருவாங்களா? சென்ட்ரிங் வேலைக்கு போனேன். அதை அடிக்கிறப்ப சுத்தி அடிச்சுக்கிட்டேன். எதுக்கு அது தேவையில்லாத வேலைலாம் ரவி? என்ன பண்றது, படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்கல. நீ எத்தனாவது படிச்சிருக்க? நான் 7வது பாஸ்னே. அதனால ஏதோ கிடைச்ச கை கால்ல அடிபடாம வேலை பார்க்க வேண்டியதானே? ஒரு நிமிஷம் இரு. என்ன என்ன கலாச்சிட்டாராமா? என்ன பல்லு விளக்கத்தை பார்த்து சிரிக்கிற முதல்ல நீதான். பைத்தியம். கேட்டு என்ன காட்டு ஒரு ஏன் பிரஷ் முன்ன பார்த்தது இல்லையா? என்னடா என்னப்பா வேமா சொல்ல பதறது எனக்கு? ஏன் சிக்குடு என்ன படைச்ச கடவுளே பிரம்மா விஷ்ணு பெருமாளை ஆஞ்சநேயாவோ நம்ம நாராயண. நீதான் பல்லு விளக்குறது இல்ல, விளக்குறவங்களும் பார்த்து எதுக்கு சிரிச்சிட்டு இருக்க? என்ன மாதிரி 3 வேளை பல்லு விளக்குறியா? சொன்னா அப்புறமா நீ வாழ்ந்து இருப்ப, பரவாயில்லையா? என்ன சரி விடு. என்னன்னு சொல்லு. நல்ல பல்லு தலக மேல் இப்படி வர. நான் நல்லா தான் விளக்குவோம். நல்ல நாளைக்கு 3 தடவை விளக்குறேன். ஏன் அவ்வளவு அழுக்கா பல்லுல? போதும். இந்த மாதிரி பல்லு விளக்கணும். உன்ன மாதிரி போனோடனே வந்துடக்கூடாது. நீ எவ்வளவு நேரம் விளக்குற பல்ல சொல்லு பாப்போம். பாவமா இருக்கிறதா எனக்கு? ஏன் என்ன பாவம்? அப்படி என்ன பாவம்? பல்லு விளக்குறதுல என்னடா பாவம் இருக்கு? பைத்தியம். நான் தான் சிரிச்சேன். உன்ன போய் பாவம் நினைச்ச பாரு, கையில அடிபட்டு வந்திருக்கானே. உனக்கே தெரியும் நான் காலையில 5 மணிக்கெல்லாம் டீசென்டா டிசென்ட்ரி வழியா போவேன்னு சொல்லிட்டு. சரி, அது எல்லாரும் கையில அடிபட்டு இருந்தது. இதுல தண்ணி பட்டுச்சுன்னா வந்து செப்டிக் பிடிச்சிக்கும். சரி டிடி இன்ஜெக்ஷன் போடுற வரைக்கும் தண்ணி படாம பாத்துக்கணும்ன்றதுக்காக காலையில ஆய் போயிருந்தேன் நானு. ஆய் போறதும் 5 மணிக்கு ஆய் போறப்போ இதுல தண்ணி படாம இருக்குன்றதுக்காக ஒரு பிரஷ் எடுத்து அந்த பிரஷ் வழியா கிளீன் பண்ணிக்கிட்டேன். அந்த பிரஷ்ல தான் நீங்க பல்லு விளக்கிட்டு இருக்கீங்க. எலவெடுத்தோனே. ஏய் உடனே பேஸ்ட் நினைச்சுக்கிற அதிகம் இல்ல. ஃப்ளஷ் பண்ண தண்ணியில சரியா போலன்னு சொல்லிட்டு சரி பக்கத்துல பார்த்தா பிரஷ் இருந்தது. அதை எடுத்துதான் கிளீன் பண்ணி சுரண்டி எடுத்த. அத தெரியாது இருட்டுல தெரியலடி கால பக்கத்துல உன் பிரஷ் சத்தியமா தெரியாது. விடுடி பல்லு பறிப்பு சக்கச்ச வேற உனக்கு. ஏன் இந்த மாதிரி உயிர் எடுக்கிறேன்னு தெரியல. பேஸ்ட் மாதிரி தாண்டி நிம்மதியா விட மாட்டியா நீ? பைத்தியம், எங்க இடத்துல நிம்மதியா விட மாட்டேன். ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? கருமம். நான் நல்லா பல்லு விளக்கு, நல்லா உள்ளெல்லாம் விட்டு ஆட்டி வளர்க்கினேன். ஏன் கேட்க வேண்டியதானே காலைல எழுப்பி? இந்த மாதிரி வேலையை அவனாச்சும் பண்ணுவானா? உன் பிரச்சனை தெரியாது. சத்தியமா உனக்கு தெரியாது.
பிங்க் கலர் பிரஷ் என்னதான் தெரியாது உனக்கு? ஏன் இந்த மாதிரி தெரியலடி காலைல 5 மணிக்கு தெரியுண்டா எனக்கு. சரி பார்த்தேன் கையில வந்து தண்ணி போட சொல்றாங்க, பிரஷ் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டேன். அதுவும் காலையில எனக்கு லூஸ் மோஷன் ஆச்சுடா. ரவி ஏன் என் உயிர் அடிக்கிற வாந்தி வருது, எனக்கு கொமட்டுது. மனுஷன் இருப்பானா இந்த வீட்ல? நான் என்ன பண்றது? எதுக்கு உன்னை நம்பி எல்லாம் அடிப்பட கூடாது இல்ல? அடிப்பட்ட இடத்துல அது ஒரு சுத்தில ஒரு அடிபட்டுச்சு, இருமல் அடிபட்டா செப்டிக் பிடிக்கும், டீட் இன்ஜெக்ஷன் போடணும். உனக்கு அவ்வளவு பிரஷ் இருக்கு உள்ள, அந்த பிரஷ் எல்லாம் தெரியல. ஏன் டாய்லெட் பிரஷ் இருக்கு, அதை எடுத்து கழுவிக்க வேண்டியது தானே? அது பெருசா இருக்கு, குத்துதிரி. இது சாஃப்டா இருந்தது. ஓ இது சாஃப்ட் பிரஷ்ஷா இது? அதான் நைஸா இருந்தது, சுகமா இருந்தது. என்னோட 50 ரூபாய் பிரஷ் போச்சா? ஏன்டா அது மாதிரி பண்றச்சு? அந்த கண்ணாடி உனக்கு நீ ஏன்டா? நான் எப்படி பார்த்தா நீ கழுவி விட்டுருக்க வேண்டியதா? நீ முடக்கு குடிக்க சொல்றியா? மூஞ்சி ஆலிம் பாரா பைத்தியம். நீ தாடா பைத்தியம். நான் எதுக்கு உங்களை லூசுங்கிறேன்? அப்ப நீ தானே லூசு. நான் எதுக்கு லூசு? ஏன் உன் பிரஷ் எடுத்து விட்டா கழுவிக்க வேண்டியது தானே? கழுவ முடியல. சரி லெஃப்ட் ஹேண்ட் வேற, ரைட் ஹேண்ட்ல கழுவுல சாப்பிடுற கைன்னு சொல்லிட்டு சரி காலைல உன எழுப்பலாம், நீ கொஞ்சம் கழுவி விடுவேன்னு பார்த்தா நீ தூணி இந்த குறைச்சி விட்டுக்கிட்டு சரி பரவாயில்ல பிரஷ் வச்சு கிளீன் பண்ணி போட்டு கழுவிட்டேன். நான் உனக்கு கழுவி விடணுமா? அது பழட்டும் நல்லா. என் பிரஷ் எடுத்து கழுவுனல்ல, உனக்கு அது மட்டும் தான் இன்னும் பண்ணாம இருக்கிறானே, அதையும் பண்ணிட்டுனா அவ்வளவுதான். எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணணும் தெரியாதாடா? தாயா இருந்தா அந்த வார்த்தை பேசிருப்பாங்க. சொல்லி பாரு போய். சொல்லு என் தாய் என்ன பண்ணிருக்கோம்? எங்க அம்மாக்கு நான் இப்ப கூட குழந்தை தாண்டி. அப்படியா? நீ போய் சொல்லு உங்க அம்மாவோட பிரஷ் எடுத்து நீ இந்த மாதிரி கழுவி பாரா, உன்னை உண்டுலன்னு பண்ணிருப்பாங்க. அம்மா பிரஷ்ஷே யூஸ் பண்ண மாட்டாங்க, என்ன ஆலங்குச்சி வேப்பங்குச்சி தான் எங்க அம்மா. நீங்க தாண்டி பிரஷ்ஷா கழுவிட்டு இருக்கீங்க. விடு, நல்லதா இருக்கு இந்த பிரஷ். நாளைக்கு கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறேன். இது ஆடுற வரைக்கும் உன் பிரஷ்ல வச்சு தானே கிளீன் பண்ணிப்பேன். கட்டதுறைக்கு கட்டம் சரியில்லை, நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சு. வாய் கொப்பளிச்சா கூட போகுது நாத்தம். என்ன பண்றதுன்னே தெரியல. கரெக்ட் முறுக்குன்னு தேய்க்கிறடி போயிட்டு. ஏன் இந்த மாதிரி பழி வாங்குற? ஸ்மெல் வரல உனக்கு? பேஸ்ட் வெஸ்டியோ இந்த மாதிரி எவனாச்சும் பண்ணுவானா? கேட்க முடியாது. உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கான்ட்டு. ஏன்னா நைட் நான் உப்பு போட்டு தான் சாப்பிட்டேன். நீ இதை பண்ணல இந்த கை உடைச்சிரு. இந்த கை தான் எடுத்து விளக்குச்சு. உடைக்கலடி, தொலைக்குச்சு. என்னது கிளீன் பண்ண? இந்த கை தானே பண்ணுச்சு. இந்த கை தானே பண்ணல, வேற எந்த கை? இந்த கை பண்ணுச்சு. அப்ப அந்த கை உடைக்கவா? உடைச்சிரவா? சரி விடு. ஏய் என்ன பண்றேன், இந்த பிரஷ் நான் ஒரு 3 நாளைக்கு இந்த காயம் ஆடுற வரைக்கும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு நல்ல வாட்டமா இருக்கு இந்த பிரஷ். ஒழுங்கா மாதிரி எனக்கு வேற புது பிரஷ் வாங்கி தரல. இருக்கிற கையும் உடைச்சிரும், நான் இந்த விரலையும் உடைச்சிருவேன். ஏண்டி 2 in 1 டி? இப்ப எனக்கு யூஸ் ஆகுது, உனக்கு யூஸ் ஆகுது இல்ல? மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். தூரத்திருப்பா நாத்தம் பிடிச்சவனே. ஏன் மனுஷனோட நீ எதுக்குடா இருக்க உயிரோட? தேய்ச்சா இல்ல இப்ப நல்லா பல்லு காட்டு. வெள்ள வெள்ளையில வச்சுடி. இல்லனாலும் பல்லு வெள்ளையா தான் இருக்கும். டெய்லி என்னுடைய ஆயிலியே கொஞ்சம் தரேன், அது பெஸ்ட்ல வச்சு தேய்ச்சிக்கோ. மனுஷனே இல்ல நீ.